हरे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலையிலிருந்து மாலை நேர வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம் தொடரப் போகிறோம். இது வரைக்கும் நம்ம 12 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். முதல் 12 ஸ்லோகங்கள். முதல் 12 ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அப்புறம் கிருஷ்ணன் முதல்ல கிருஷ்ணனுடைய பற்றி அந்த முதல் 3 ஸ்லோகங்கள்ல கேள்வி ஞானம் எப்படி கிருஷ்ணரை பற்றி அவருடைய ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தை கேட்பது எவ்வளவு சிறந்தது அப்படின்னு சொல்லி, அதனால அர்ஜுனா நீ இப்போ என்னை பற்றி கேள், என்னை பற்றி முழுவதுமாக புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் முதல்ல ஆரம்பிக்கிறார். சரி, என்னது கேட்கணும் நம்ம அப்படின்னா ஞானம் மற்றும் விஞ்ஞானம். ஞானம்ங்கிறது அவருடைய சக்திகள், அவருடைய பெருமைகள், அவருடைய கீர்த்தி, அவருடைய ஆம், ஐஸ்வர்யங்கள், அதை பற்றி கேட்பது. அடுத்து விஞ்ஞானம் அப்படிங்கிறது அவர் எப்படி ஒரு இனிமையான நபர், அவருடைய தன்மைகள் என்ன, பண்புகள் என்ன, எப்படி பக்தர்களிடம் பரிவர்த்தனை செய்கிறார், அந்த மாதிரி நம்ம அதை பற்றி தெரிந்து கொள்வது. அர்ஜுனா நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன், அப்படி சொன்னதுக்கப்புறம் உனக்கு தெரிவதற்கு வேறு எதுவுமே இருக்காது அப்படிங்கிற. ஆனால் அர்ஜுனா இந்த மாதிரி ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தை தெரிந்து கொண்டவர்கள் வெறு சிலரே அப்படிங்கிறார். வெகு சிலரே. அடுத்து 4வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் அவருடைய சக்தியை பற்றி விவரிக்கின்றார். அவருடைய சக்திகளை பற்றி விவரிக்கின்றார். என்னுடைய சக்திகள் என்ன, நான் எப்படி 2 விதமான சக்திகளை பற்றி கிருஷ்ணன் விளக்குகின்றார். ஒன்று அப்பரா பிரகிருதி, மற்றொன்று பரா பிரகிருதி. அப்பரா பிரகிருதிங்கிறது அந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் மற்றும் அந்த புத்தி, அகங்காரம் மற்றும் மனம். இது அவருடைய தாழ்ந்த சக்தி. இதில் அந்த 24 தனிமங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கும். அது அவருடைய தாழ்ந்த சக்தி. அது மட்டும் இல்லை அர்ஜுனா, அவனுடைய உயர்ந்த சக்தியும் இருக்கின்றது. அது அந்த ஆத்மா. ஆனால் அந்த ஆத்மா என்ன பண்ணுறது? ஆத்மா இந்த தாழ்ந்த சக்திகளை தன்னுடைய இன்பத்திற்காண்டி, சுயநலனுக்காண்டி உபயோகித்துக் கொண்டிருக்கிறது. உயர்ந்த சக்தியான ஆத்மா தன்னுடைய அந்த அபராசக்தியை தன்னுடைய சுய இன்பத்துக்காண்டி உபயோகிக்கின்றது. ஆனால் இரண்டுக்குமே தோற்றம் நான் தான், இரண்டுக்குமே தோற்றம் நான் தான் அர்ஜுனா அப்படின்ட்டு அடுத்து என்ன சொல்றாரு கிருஷ்ணன், எல்லாத்தினுடைய சாரமும் நானே அப்படிங்கிறார். முதல்ல எல்லாத்தினுடைய தோற்றமும் நானே அப்படின்னாரு. அப்போ எல்லாத்தினுடைய சாரமும் நானே, சாராம்சம் நானே அப்படிங்கிறார். இப்போ சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாராம்சம் இருக்கு. எல்லாமே நான் தான் அர்ஜுனா, எல்லாமே நான் தான் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்றாரு. எல்லா விதமான உயிர்களும் என்னால் தான் சாத்தியமானது, எல்லா விதமான தண்ணீருடைய சுவை நான் தான், சூரிய சந்திரனுடைய வெளிச்சம் என்னில் தான் வருகின்றது, பலசாலியின் பலம் நான், புத்திசாலியின் புத்தி நான், அப்படின்னு 14 விதமான உதாரணங்கள் கொடுத்தார். உதாரணங்கள் கொடுத்துட்டு அர்ஜுனா எல்லாவற்றிலும் நான் இருந்தாலும் நான் இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். இந்த பௌதிக படைப்பில் எதை எடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி, அது இந்த 3 விதமான குணங்களில் தான் அடங்கும். சத்துவகுணம், ரஜோகுணம் மற்றும் தமோகுணம். அந்த 3 விதமான குணங்கள் இருக்கு. எதை எடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி அந்த 3 விதமான குணங்கள் தான் இருக்கும். நம்ம உணவுப் பொருட்களை எடுத்து பார்த்துட்டா நன்றாக பழங்கள் மற்றும் இந்த தண்ணீர் நிறைந்த காய்கறிகள் இதெல்லாம் பார்த்தா சத்துவகுணத்தில் இருக்கு. அதே மாதிரி காரமான உலர்ந்த காய்கள் ரஜோகுணத்தில் இருக்கு. அதே மாதிரி இந்த நாளான காய்கறிகள் மற்றும் மாமிச பொருட்கள் அதெல்லாம் எதுனா இருக்கு, அதில் ரஜோ தமோ குணத்தில் இருக்கு. இந்த மாதிரி எந்த இதை எடுத்துக்கிட்டாலும் இந்த 3 குணத்துல தான் இருக்கு. அந்த படைப்பில் நீங்கள் எதை எடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி, இந்த படைப்பு எல்லாமே ஒன்று பராசக்தியாலானது, அப்பராசக்தியானது, இரண்டும் சேர்ந்து தான் ஆனது. அந்த மாதிரி அது எதுவும் எடுத்து பார்த்துட்டாலும் சரி, இப்போ எல்லாத்துலேயுமே இந்த 3 விதமான கலவை இருக்குது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஆனால் அர்ஜுனா நான் இந்த 3க்கும் அப்பாற்பட்டவன், 3க்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். நான் என்னுடைய படைப்பினுடைய
ஆதாரம் நானாக இருந்தாலும் சரி, அதனுடைய சாராம்சமாக நானாக இருந்தாலும் சரி, நான் வந்து இந்த 3னால் பாதிக்கப்படுவதில்லை. அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. இப்போ வந்து இன்னைக்கு என்ன சொல்லப் போறாரு அப்படின்னா வந்து, எப்படி வந்து அந்த 3னுடைய அ அந்த 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 3 எது வந்து நம்ம வந்து கிருஷ்ணரிடம் வந்து சரணடைவதற்கு தடையாக இருக்கின்றது. தடையாக இருக்கின்றது. ம். அப்புறம் வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கிருஷ்ணரை வந்து எப்படி அடைவது? அப்புறம் எப்படி வந்து சரணடைவது? சரணடைவதை பற்றி கிருஷ்ணர் வந்து முக்கியமாக அடுத்து வர அந்த அ 13, 14 13லேருந்து 19 வரைக்கும் சொல்லப் போறாரு. 13, 14ல வந்து எப்படி வந்து குணங்கள் எப்படி இருக்குங்கிறத பத்தி சொல்லப் போறாரு. அடுத்து வந்து சரணடைவதை பத்தி சொல்லப் போறாரு. அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள். நமக்கு வந்து எல்லாமே சுப்ரீம் லார்ட் கிருஷ்ணர் தான் வந்து எல்லாருமே வந்து படைப்பினுடைய ஆதாரம் எல்லாம் தெரிஞ்சாலும் சரி, அவர் வந்து அதனுடைய சக்தியிலிருந்து வேறுபட்டவர் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லப்படுறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. त्रिभिर्गुणमयैर्भावैर् येऽपि सर्वम् इदं जगत् मोहितं नाभिजानाति मामेभ्य परम् अव्ययम्. சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் மூவகை குணங்களில் மயங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. கிருஷ்ணர் தான் படைப்பாளி, கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்தையும் சாரம்னாலும் சரி, ஏன் அவன் வந்து கிருஷ்ணரை பற்றி நமக்கு தெரியவில்லை? ஏன் கிருஷ்ணரை பற்றி தெரியவில்லை? ம். அதுக்கு தான் வந்து கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றார். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து 3 வகை குணங்களில் மயங்கி இருக்கின்றோம். சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ். 3 வகை குணங்களில் மயங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட கிருஷ்ணர் வந்து போன ஸ்லோகம் சொன்னாரு. அது அந்த 3 குணங்களுக்குமே அப்பாற்பட்ட வந்துருச்சு அப்படின்னு. 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட எப்பொழுதும் அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. மோகிதம் வந்து மயக்கத்துல இருக்கும் அப்படிங்கிற கிருஷ்ணர். ம். திரிபீர் குணமயர் பாவேர் ஏபி ச சர்வம் இதஞ் ஜெகத். 3 விதமான 3 விதமான குணங்கள். குணங்களை உடைய பாவைனா வாழ்க்கை நிலை. நம்முடைய இந்த 3 விதமான குணங்களை உடைய வாழ்க்கை நிலையினால் என்ன பண்றோம்? ம் எல்லாமே வந்து இந்த 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 உலகம் முழுவதுமே வந்து இந்த 3 விதமான குணங்களால் வந்து மயக்கத்தில் உள்ளது, பாதிக்கப்பட்டுள்ளது. 3 விதமான குணங்களால் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்க. அது அந்த மயக்கம், அந்த மோகிதம் நாபி ஜானாதி. அந்த மயங்கி இருப்பதனால வந்து என்னை பற்றி அறிவதில்லை அர்ஜுனா. என்னை பற்றி அறிவதில்லை அர்ஜுனா. கிருஷ்ணரை பற்றி நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணரை பற்றி? அவர் வந்து மாம் ஏப்பிய பரம் அவ்வியம். நான் வந்து இந்த குணங்களுக்கு பரமமானவன். பரமம்னா அதற்கு மேலானவன். அவ்வியம் அழிவற்றவன். அழிவற்றவன். இந்த 3 குணங்களுக்கு மேலே உள்ள அழிவற்ற என்னை வந்து வந்து தெரிந்து கொள்வதில்லை. இவற்றிற்கு மேலான அந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட அழிவற்ற அவ்வியம் என்னை வந்து அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறார். அ ம் கிருஷ்ணருடைய அழிவற்ற நிலைமையை பத்தி இங்க சொல்றாரு. அ கிருஷ்ணருடைய அந்த தெய்வீக சக்தி. தெய்வீக சக்திய வந்து சாதாரண மக்களால வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த 3 குணங்களில் மயங்கி இருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம கிருஷ்ணருடைய தெய்வீகத்தை பற்றி புரிந்து கொள்வதில்லை. இதனால தான் வந்து நமக்கு வந்து நெறைய பேருக்கு கடவுளை பற்றி தெரிவதில்லை. நெறைய பேருக்கு வந்து அ கடவுளை பற்றி தெரிந்தவுடன், கடவுளை பற்றி வணங்கத் தொடங்கியவுடன் கூட நம்ம வந்து நெறைய வந்து நமக்கு வந்து தடங்கல்கள் இருக்கின்றது. தடங்கல் இருக்கின்றது. மனம் எங்கெங்கோ செல்கின்றது. எதனால அப்டின்னா வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. எதனால வந்து 3 குணங்களினுடைய பாதிப்பினால் அர்ஜுனா. 3 குணங்களினுடைய பாதிப்பினால் தான் அப்டிங்கிறாரு. இந்த 3 உலகமுமே பார்த்தா கூட இந்த 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 முழு உலகம், இந்த உலகத்தில எங்க பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு பொருள் எல்லாத்துலயும் பார்த்தாலும் சரி, இந்த 3 குணங்கள் இருக்கின்றது. அ நம்ம ஒரு ஒரு வேலை செய்யும்போது வந்து சத்துவ குணத்தில் செய்கின்றோம். சில சமயம் ரஜோகுணத்தில் செய்கின்றோம். தமோ குணத்தில் செய்கின்றோம். அந்த மாரி பார்த்தா வந்து ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம வந்து இந்த ஒன்றுக்கு வந்து ஈடுபடுத்தி வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். அ அந்த 3லயுமே வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கனால வந்து நம்ம
இந்த ஒவ்வொன்றுமே வந்து நம்ம 3 குணங்களினுடைய பாதுகாப்புல இருக்கு. அதனால தான் வந்து நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உடல் இருக்கின்றது. இப்போ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா வந்து அ ஒரு பசு எடுத்துக்கிட்டா வந்து பசு வந்து சத்துவ குணத்தில இருக்கு. அதே வந்து நம்ம வந்து ஒரு விலங்கு, ஒரு புலி, சி சிங்கம் இது வந்து என்ன இருக்கு ரஜோகுணத்தில இருக்கு. அதே மாரி இந்த இந்த தேள், பாம்பு இந்த மாரி உயிரினங்கள் பார்த்தா வந்து தமோ குணத்தில இருக்கு. அந்த ஒவ்வொரு படைப்புலயுமே வந்து எடுத்து பார்த்தா வந்து எல்லாமே வந்து ஒரு ஒவ்வொரு குணத்தில தான் இருக்கு. அந்த மாரி நம்ம வந்து அதுவும் வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து உடல் வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. நம்ம உடல்ல வந்து நமக்கு வந்து பெரும்பாலான நேரத்தை வந்து நம்ம எதற்காண்டி செலவழிக்கிறோம்னா, இந்த உடலை பராமரிப்பதற்காக தான் செலவழிச்சிட்டுருக்கோம். செலவழிச்சப்பட்டுருக்கோம். அதுக்காக தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த பௌதீகத்துடன் தொடர்பு வைத்துக் கொண்டுள்ளோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். இந்த இந்த உடலுக்கு ஏற்பட்ட மாரி தான் ஒவ்வொருத்தங்களும் செலவழிச்சிட்டு இருக்காங்க. அதான் நம்ம வந்து அந்த ஒரு பசு, மிருகம் மற்றும் பாம்புனுடைய உதாரணம் பார்த்தோம். அந்த மாரி 3 குணங்கள் செய்யப்படக்கூடிய நம்ம மனிதர்களையும் வந்து 4 வகையாக பிரிக்கலாம். 4 வகையாக பிரிக்கலாம்னு சொல்லி வந்து கிருஷ்ணர் வந்து 4வது அத்தியாயத்தில சொல்லியிருக்காரு. 4 வந்து அந்த வர்ணாசிரமம். வர்ணாசிரமத்தில வந்து 4 அத்தியாயங்கள்ல வந்து எப்படி எத பற்றி முடிவு எடுக்கப்படுகின்றது? ஒருவனுடைய பிறவினால் பிறப்பினால் வந்து முடிவெடுக்கவில்லை. அவர்களுடைய செயல்களின் மற்றும் குணத்தினால் முடிவெடுக்கப்படுகின்றது. என்னென்னது? பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள். இதில வந்து பிராமணர்கள் பார்த்தா வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து சத்வகுணத்தில் இருக்கின்றார்கள் பிராமணர்கள். பிறப்பினால் கிடையாது, குணத்தினால் மற்றும் செயல்களினால். பிராமணர்கள் வந்து சத்வகுணத்தில் இருக்கின்றார்கள். சத்திரியர்கள் வந்து ரஜோகுணம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து நாட்டை பாதுகாக்கணும், சண்டை போட வேண்டும், ரஜோகுணத்தில் இருக்கின்றார். ம் வைஷ்யர்கள் வந்து அவங்க வந்து முக்காவாசி வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணுபவர்கள், பசுக்களை பராமரிப்பவர்கள், அ தொழில் செய்பவர்கள். அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா வந்து, அவங்க வந்து ரஜோகுணமும், தமோகுணமும் கலந்து இருக்கின்றார். சூத்திரர்கள் வந்து தமோகுணத்தில் முக்கியமாக இருக்கின்றார்கள். அ அதைவிட கீழ்நிலை. அந்த இந்த 4க்கும் கீழ்நிலையில் இருக்கிறது வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மிருக வாழ்வில் இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த குணங்களில் வந்து கீழே இருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு கடினமானது. மிருக வாழ்வில் இருக்கிறவர்களுக்கு வந்து கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது. சத்துவகுணத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து புரிந்து கொள்வது மிகவும் எளிதானது. அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து யார் வந்து அந்த யோகத்தில் வெற்றி பெறாத முற்று பெறாத வேண்டிய நிலை என்ன அப்படின்னு அர்ஜுனர் கேட்பாரு. அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, அவங்க வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து அவங்க சத்துவகுணத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கின்றது. சத்துவகுணத்தில் இருக்கும்போது வந்து அதையும் அப்பாற்பட்ட கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்வதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கின்றது. வாய்ப்பு இருக்கின்றது. நமக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து தற்காலிகமானது. இந்த பிறவில வேணா நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பிறவியில இருக்கலாம். குறிப்பிட்ட வர்ணத்தில இருக்கலாம். அடுத்த பிறவில வந்து நம்ம என்ன இருக்க போகின்றோம்? அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. நம்ம அத தெரியாம வந்து நம்ம வந்து இப்போ வந்து நான் ஆண், இப்போ வந்து பெண், நான் இப்போ வந்து ஒரு பிராமணன், ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், நான் ஒரு அமெரிக்கன், நான் ஒரு இந்தியன் அந்த மாரி சொல்லிட்டு இருக்கோம். அந்த அந்த ஜட ஜட இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும், அந்த ஜட குணங்களுக்கு அப்பாற்பட்ட கிருஷ்ணரை வந்து புரிந்து கொள்வது வந்து முடியாது. புரிந்து கொள்வதை வந்து மறந்து விடுகின்றோம். அவரை வந்து முற்றிலுமாக மறந்து விடுகின்றோம். ஆனா வந்து இதில வந்து நமக்கு வந்து அ எதில வந்து நமக்கு வந்து ஒரு சிறந்த வாய்ப்பு அப்டின்னா வந்து நமக்கு மனித உடல். மனித உடல்ல தான் வந்து பலவிதமான உடல்கள் 84,00,000 உயிரினங்கள் இருக்கின்றது. 84,00,000 உயிரினங்கள்ல வந்து மனித உயிரினத்துக்கு தான் வந்து அந்த 3 குணங்களை விட்டு வெளியே வருவதற்கு வந்து வந்து ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதிலேயும் வந்து வந்து வெளியே வரும்போது வந்து முதல்ல வந்து சில பேர் வந்து பிரம்ம நிலையை வந்து தெரிகின்றார்கள். அதற்கப்புறம் வந்து அ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிய வந்தா வந்து, அவங்க வந்து வெளிய வந்து அவங்கள உருவ நிலையை வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். ஸோ இதுதான் வந்து சத்துவகுணத்தில் உள்ளவர்களுடையே அதுதான். அப்படி இருக்கும்போது ரஜோகுணம், தமோகுணம் அதுக்கு கீழ வந்து மிருக குணத்தில் உள்ளவங்க வந்து நம்ம வந்து கேட்கவே வேண்டாம். அந்த வந்து அ இது வந்து நம்ம மட்டும் விளக்கு கிடையாது. இந்திரன் வந்து ஒரு முறை இந்திரதேவன் வந்து ஒரு சாபத்தின் மூலமாக பன்றியாக பிறக்க நேரிடுகின்றது. பன்றியாக பிறக்க நேரிடுகின்றது. அந்த சொர்க்கலோகத்திலிருந்து பூலோகத்தில் பன்றியாக இருக்கின்றான். அப்போது வந்து அந்த ஒரு அந்த சாபகாலம் முடிந்தவுடன் பிரம்மதேவர் வந்து கூப்பிடுகின்றார். "இந்திரா நீ வந்து யாருன்னு தெரியுமா? நீ வந்து இந்த மாரி த சொர்க்கலோகத்தினுடைய மன்னன். நீ வந்து இங்க இருக்கியே எப்படி? உன்னுடைய சாபகாலம் முடிஞ்சிருச்சு. நீ வந்து மறுபடியும் வந்து உன்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்" அப்படிங்கிறார். அதுக்கு வந்து இந்திரன் வந்து, "என்னது?
நீ ஏதோ சொர்க்கம் அது அப்படின்னு பேசுற. நான் இங்கேயே வந்து சொர்க்கலோகத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கேன். இங்கே பாரு, எனக்கு வந்து என்னுடைய மனைவி இருக்கின்றால், என்னுடைய குழந்தைகள் இருக்கின்றது, என்னுடைய உணவு பாரு, எவ்வளவு அமிர்தம் போன்ற எனக்கு உணவு இருக்கு. பன்றி என்ன சாப்பிடுங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும். அமிர்தம் போன்ற எனக்கு உணவு இருக்கின்றது. இதையெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்கு சொர்க்கலோகம் வரணும் அப்படிம்பாரு. இதுதான் வந்து அந்த குணங்களினுடைய கட்டுப்பாடு. குணங்களினுடைய கட்டுப்பாடு வந்து இந்திர பதவிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு உயர்ந்த பதவி. சொர்க்கலோகத்தில் அனுபவிக்கப்ப அதை விட்டு வந்து இந்திரன் வந்து பன்றியோட உருவத்திலிருந்து கொண்டு இதுதான் வந்து எனக்கு சொர்க்கலோகமா இருக்கின்றது. இதை விட உயர்ந்தது எதுவும் கிடையாது. அமிர்தத்தை போன்ற நான் உணவை அருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு? பிரம்மதேவர் ஒவ்வொன்றாக அழிக்கத் தொடங்கினார். அவருடைய அந்த பன்றிக்குட்டிகள், அவருடைய அந்த மனைவி என்று நினைக்கின்றது. அதற்கப்புறம் தான் இந்திரனுக்கு வந்து தன்னுடைய சுயநினைவு வந்தது. ஐயோ! என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த குணத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை மறந்து கொண்டிருக்கின்றோம். மறந்து கொண்டிருக்கின்றோம். சரி, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? ம், எப்படி வெளியே வர்றது? அதுவும் வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கின்றார். दैवीह एषा गुणमयी मम माया दुरत्यया माम् एव ये प्रपद्यन्ते मायां ஏதாம் தரந்தி தே. ஜட இயற்கையின் முக்குணங்களான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்குரியது. மூன்று குணங்கள் வந்து வெல்வதற்குரியது அர்ஜுனா. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். யாரால் கடக்க முடியும்? என்னில் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். மாம் ஏவையே பிரபத்தியந்தே. மாம் என்னில் ஏவையே என்னில் மட்டும் பிரபத்தியந்தே சரணடைந்தவர்கள் சரணடைந்தவர். தெய்வீக ஏஷ குணமையது. இந்த 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 குணங்கள் இந்த 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 ஜடம், ஜட இயற்கை, ஜட இயற்கை வந்து மூன்று குணங்களால் ஆனது. மூன்று குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இது வந்து என்னவானது? மூன்று குணங்கள் வந்து இப்பதான் வந்து தாழ்ந்த குணங்களை பார்த்தோம். கிருஷ்ணன் வந்து அதற்கான அப்பாற்பட்டவர் பார்த்தோம். ஆனா கிருஷ்ணன் இங்க என்ன சொல்றாரு? தெய்வீகே அப்படிங்கிறார். தெய்வீகமானது அப்படிங்கிறார். தெய்வீகமானது. ஏன் தெய்வீகமானது? இது வந்து கிருஷ்ணனுடைய சக்தி. கிருஷ்ணன் வந்து 2, 3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி தான் சொன்னார். அந்த 8 விதமான சக்திகள் வந்து அபராசக்தி வந்து என்னிடம் வந்து பிரிந்த சக்திகள் அப்படின்னு. இது பிரிந்த சக்திகள். அதனால வந்து இந்த சக்திகள் வந்து கீழ்நிலையில் இருந்தால் கூட, தாழ்ந்ததாக இருந்தாலும் சரி, தெய்வீகமானது. ஏன்? கிருஷ்ணரிடம் வருகின்றது. கிருஷ்ணரிடம் தோன்றக்கூடிய அனைத்துமே வந்து தெய்வீகமானது. இது வந்து என்ன சொல்றோம்? மாயாசக்தி. மாயாசக்தி அப்படின்றோம். கீழ்நிலை சக்தி, மாயாசக்தி, தாழ்ந்த சக்தி, அபராசக்தி. தாழ்ந்த சக்தி. தாழ்ந்த சக்தியுமானால் வந்து தெய்வீகமானது அர்ஜுனா. மம மாயா துரத்தியா அப்படிங்க. இதை வந்து வெல்வது மிகவும் கடினமானது. எனது மம மாயா, என்னுடைய மாயா சக்தி துரத்தியா வெல்வதற்கு வந்து அர்ஜுனா மிகவும் கடினமானது. கடினமானது. அப்புறம் எப்படிதான் வெளியே வருது? மாம் ஏவையே பிரபத்தியந்தே. என்னிடம் என்னிடம் எவர்கள் சரணடைகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக 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 மாயாம் ஏதாம் தரந்திதே. மாயாம் ஏவம் தரந்தி, இந்த சக்தியிலிருந்து எளிதில் வெல்கின்றனர் அப்படிங்க. எளிதில் வெல்கின்றனர். எளிமையாக தரந்திதே. இந்த மயக்க சக்தி, மாயாம் ஏதாம், இந்த மயக்க சக்தியிலிருந்து எளிதில் வெற்றியடைகின்றனர். ஏன் நம்மளால் கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்வது எப்படி? மாயையினால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதிலிருந்து எப்படி புரிந்து கொள்வது? அதற்கும் வழி வந்து கிருஷ்ணரிடம் சரணடைவது தான். கிருஷ்ணரிடம் சரணடைவது தான். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து அதிலிருந்து வெளியே வந்து கொண்டு கிருஷ்ணரை பற்றி சரணடையும் போது மேலும் 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 மாயையிலிருந்து விடுபட்டு கொண்டே இருக்கின்றோம். மாயையில் இருக்கும்போது வரைக்கும் வந்து நமக்கு வந்து கட்டுண்டு தான் இருக்கின்றோம். இந்த உலகத்தில் வந்து எப்போதும் நம்ம மாயையில் இருக்கும்போது வந்து கட்டுண்டு தான் இருக்கணும். கிருஷ்ணனுடைய சக்தி சக்தி வந்து எண்ணற்ற சக்திகள். எண்ணற்ற சக்திகள் அனைத்தும் தெய்வீகமானவை. தெய்வீகமானவை. ஏன்னா அத்தகைய சக்தியில் வந்து உயிர்வாளிகளும் ஒரு பங்குன்னு பார்த்தோம். ஏன்னா ஆத்மா வந்து அந்த தடஸ்த சக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய உள் சக்தி, தடஸ்த சக்தி, வெளி சக்தி இரண்டுக்கும் இல்லாமல் நடுநிலை இருக்கனால ஆத்மா வந்து தடஸ்த சக்தி. ஸோ அதுவும் வந்து
ரெண்டுமே வந்து கிருஷ்ணனுடைய சக்தி தான். அதனால வந்து அதை வந்து சடசக்தியினால் கவரப்பட்டாலும் அந்த அந்த ஆதிக்கத்திலிருந்து வெல்வது வந்து சாத்தியமற்றது. சாத்தியமற்றது. ரெண்டுமே வந்து நித்தியமானது. நித்தியமானது. ஆனா ஜீவாத்மாக்கள் வந்து என்னது வந்து இந்த 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 தாழ்ந்த சக்தியை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் வந்து கிருஷ்ணனுடைய அந்த பராபிரகிருதி பராபிரகிருதியை வந்து சார்ந்தவர்கள். அதனால வந்து இந்த இந்த மாயையில் இருக்கும்போது வரைக்கும் வந்து கட்டுண்ட ஆத்மா வந்து நித்திய பத்தா அப்படிம்பாங்க. நித்திய பத்தாங்கிறது வந்து எப்பயுமே கட்டுண்டவன். நித்திய பத்தா எப்பயுமே நித்தியங்கிறது வந்து எட்டர்னல், எப்பொழுதுமே நித்தியமாக கட்டுப்படும். அந்த மாதிரி இந்த ஜட இயற்கை வந்து ஒரு கீழ்நிலை சக்தியாக இருக்கின்றது. ஆத்மா வந்து உயர்நிலை சக்தியாக இருந்தது. உயர்ந்த சக்தியாக இருந்தால் கூட இந்த கீழ்நிலை சக்தியை வந்து வெல்வதற்கு மிகவும் அரியது, மிகவும் கடினமானது. ஏன் அப்படின்னா வந்து இந்த ஜடசக்தி வந்து எப்படி இயங்குகின்றது? தெய்வீக சம்பந்தத்தினால், தெய்வீகத்தின் விருப்பத்தின்படி இயங்குகின்றது. கிருஷ்ணனுடைய விருப்பத்தின்படி இயங்குகின்றது. கிருஷ்ணனுடைய விருப்பத்தின்படி துர்காதேவி மாயாசக்தியை இயக்குகின்றார். அதனால தான் வந்து அதை வந்து விட்டு வெளியே வருவது வந்து மிகவும் கடினமானது. குணா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் என்ன வந்து கயிறு. கயிறு. ஸோ நம்ம வந்து கயிறால் கட்டப்பட்டிருக்கின்றோம். கயிறால் கட்டப்பட்டிருக்கின்றோம். கயிறால் கட்டியிருக்கும்போது வந்து நம்ம வந்து இப்போ என் கை 2 கட்டியிருந்தா வந்து என்னால் வந்து கொஞ்சம் வேணா வளர்த்து விட்டா இவ்வளவு மூவ்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமா இருக்கேன். உண்டனே அதுதான் வந்து இந்த இந்த படத்தில் உள்ள மாதிரி வந்து ஒரு மாடை வந்து ஒரு ஒரு கம்பத்தில் வந்து கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாடு வந்து என்ன நினைக்குது? சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து அந்த அந்த ஒரு வட்டத்துக்குள்ள வந்து சுத்தி 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 வந்துட்டு இருக்கு. ஆனா அ அதனுடைய சுதந்திரம் அவ்வளோதான். அதனுடைய சுதந்திரம் அவ்வளோதான். அதை தாண்டி அதால போ முடியாது. அதே மாரி தான் நம்மளுடைய சுதந்திரம் அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளுடைய சுதந்திரம் இருக்கு. நம்மளால பறக்க முடியாது. நம்மளால வந்து அ சொர்க்கலோகத்துக்கு போ முடியாது. நம்மளால வந்து ஒரு நோயை வந்து நம்மளால தடுக்க முடியாது. நம்ம வந்து இப்ப கொரோனா வந்து 3 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம். நம்மளால வந்து இப்போ வந்து இங்க சூடா இருக்கு. சூட்டை தணிக்க முடியாது. இங்க வந்து வெயில் காலத்துல வந்து குளிர் காலத்துல வந்து குளிர வந்து தணிக்க முடியாது. எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை தான் இருக்கும். அந்த அந்த ஒரு மாடு, அந்த கம்பத்தில் கட்டப்பட்ட மாடை போன்று தான். அந்த அளவு தான் நம்ம கட்டுன்ருக்கோம். அதுல வந்து நான் வந்து தன்னிச்சையானவன், தன்னிச்சையானவன், தன்னிச்சையானவன் நெனச்சுட்டு இருக்கோம். இல்ல. நமக்கு வந்து தன்னிச்சையானவன் இல்லை. நான் வந்து நமக்கு வந்து சுதந்திரம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான். குறிப்பிட்ட அளவு தான். அந்த மாரி நம்ம வந்து கட்டுப்பாட்டுல இருக்கும்போது வந்து, நம்மள விடுவிச்சுக்க முடியாது. நானே கட்டுப்பாட்டுல இருக்கேன். இந்த மாட வந்து கம்பத்துல கட்டிட்டு இருக்கும்போது வந்து, இந்த மாடை இந்த கம்பத்திலிருந்து அதை விடுவித்துக் கொள்ள முடியாது. அதை விடுவித்துக் கொள்வதற்கு வந்து அந்த அந்த மாட்டை பராமரிப்பவன். அவனால் தான் விடுவிக்க முடியும். அதே மாரி வந்து நான் வந்து கட்டுப்பட்டு இருக்கும்போது வந்து, நான் இதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படி என்றால், பகவான் கிருஷ்ணர் அல்லது அவருடைய பிரதிநிதி, ஒரு குரு, ஒரு ஆன்மீக குரு. அவர் தான் வந்து நம்மளை வந்து விடுவிக்க முடியுமே தவிர, நம்மளால வந்து விடுவிக்க முடியாது. அந்த கிருஷ்ணனுடைய பக்தி தொண்டு. அந்த பக்தி தொண்டு பண்ணும்போது வந்து, சரணடையும்போது வந்து கிருஷ்ணனுடைய காரணமற்ற கருணையாளல் வந்து அதனால தான் வந்து அவர் வந்து துர்காதேவியிடம் வந்து கட்டளையிடுகின்றார். இந்த ஆத்மா வந்து என்னிடம் சரணடைந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை மாயாசக்தியிலிருந்து விடுவித்து விடு என்று துர்காதேவியிடம் கட்டளையிடும்போது தான் வந்து நம்ம வந்து இதிலிருந்து வெளியே வர முடியுமே தவிர, இல்லாட்டி வந்து அது வந்து வெளியே வர முடியாது. அதான் வந்து மாம் ஏவ பிரபத்யந்தே அப்படிங்கிறார். என்னிடம் என்னிடம் சரணடை அப்படிங்கிறார். கிருஷ்ணன் வந்து மறுபடியும் வந்து என்னிடம் சரணடைங்கிறார். அவர் வந்து வேற யார்ட்டயும் வந்து சரணடைன்னு சொல்லல. தேவர்களுடையோ, சிவபெருமானுடையோ, பிரம்மதேவருடையோ சரணடைன்னு சொல்லல. ஏன்னா வந்து அவங்களெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தேவர்களும் வந்து இந்திரன் பார்த்தோம். இந்திரன் வந்து குணங்களினுடைய கட்டுப்பாட்டினால தான் வந்து சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பன்றியாக தோன்றியிருந்தான். அதுதான் வந்து தேவர்களுடைய நிலை. அப்படி இருக்கும்போது அந்த தேவர்கள் வந்து அவங்களே ஏற்கனவே கட்டளையிட்டு இருக்கும்போது வந்து அவங்களால வந்து விடுவிக்க முடியாது. அவங்களால வந்து விடுவிக்க முடியாது. ஆனா வந்து விஷ்ணு, கிருஷ்ணனுடைய கருணையால் மட்டும் தான் விடுவிக்க முடியும். அதுதான் வந்து நமக்கு வந்து ம் அந்த ச கஜேந்திரன் வந்து யார் எனக்கு மோட்சத்தை கொடுக்கப் போகின்றார்களே அப்படின்னு தான் கூப்பிட்டார். கஜேந்திரன் வந்து வந்து அந்த முதலையினுடைய கடியில் இருக்கும்போது வந்து ஒரு கிருஷ்ணரே வாங்க, பரமபுருஷ பகவானே வந்து கிருஷ்ணரே வாங்கன்னு, விஷ்ணுவே வாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லல. வந்து பரமபுருஷ பகவான், ஆம், முக்தி கொடுக்கக்கூடியவர் அப்படிதான் சொன்னார். அப்பதான் வந்து எல்லா தேவர்களும் பார்க்குறாங்க. இப்படி கஷ்டப்படுறானே, ஆயிரக்கணக்கான வருடங்களாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே கஜேந்திரன். ஆனா யாருமே வரல. ஏன் வரல? அவர் கேட்டது வந்து பரமபுருஷ பகவான், முக்தி கொடுப்பவர். அப்படி அப்ப விஷ்ணு தான் தோன்றினார். விஷ்ணு தான் தோன்றி வந்து அவரை வந்து விடுவிக்கும் பொழுது தான் வந்து அவரை வந்து
மாயாசக்தியான துர்காவினுடைய பிடியிலிருந்து விடுவிக்க முடிஞ்சது. அடுத்த 15-19 ஸ்லோகத்திலிருந்து கிருஷ்ணர் வந்து இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. கிருஷ்ணர் தான் வந்து கிருஷ்ணருடைய தாமரை பாத கமலங்கள். அதன் சரணடைவதன் மூலம்தான் வந்து நம்ம வந்து ஜட இயற்கையிலிருந்து வெளியே வர முடியும். 3 குணங்களிலிருந்து தான் வெளியே வர முடியும். இருந்தாலும் வந்து ஏன் நாம் சரணடைவதில்லை? ஏன் சரணடைவதில்லை? எல்லாரும் சரணடைகிறது கிடையாது. நமக்கு தெரிஞ்சாலும் வந்து சரணடைவதில்லை. ஏன் சார்? யார் யார் சரணடைகின்றார்கள்? யார் யார் சரணடைவதில்லை? சரணடைந்தவர்கள் யார் சிறந்தவர்? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்த பகுதியில் வந்து விளக்கப் போகிறார். முதல்ல வந்து கிருஷ்ணர் வந்து 15வது அத்தியாயத்தில் வந்து யார் வந்து 15வது ஸ்லோகத்தில் வந்து யார் வந்து சரணடைவதில்லை, யார் சரணடைவதில்லை அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து 16வதுல வந்து யார் சரணடைகின்றார் அப்படிங்கிறத வந்து சொல்லப் போறார். நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்யந்தே நராதமாக மாயையா பஹ்ருத ஞானா ஆசுரம் பாவம் ஆஸ்ரிதா. சற்று அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. சற்று அறிவற்ற மூடர்களும் மனிதர்களில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரர்களின் நாத்திக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. 4 விதமான மக்களை பற்றி சொல்கின்றார் கிருஷ்ணர். 4 விதமான மக்கள் என்னிடம் சரணடைவதில்லை. யார் யாரு? நாமாம் துஷ்கிருத்தினோ மூடா. துஷ்கிருத்தினோ அப்படின்னா வந்து துஷ்டர்கள். துஷ்டர்கள். நாமாம் அப்படின்னா என்னிடம். நானா இல்லை, மாம்னா என்னிடம். 4 விதமான மூடர்கள் என்னிடம் சரணடைவதில்லை அப்படின்ட்டு கிருஷ்ணன் முதல்ல என்ன சொல்றாரு? மூடா. மூடர்கள். மூடர்கள் வந்து அறிவற்ற மூடர்கள் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. யார் அவங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து மிருக வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். மிருக வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். நம்ம வந்து அந்த 4 விதமான வர்ணாசிரமங்களில் வந்து பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்ரர், அதுக்கும் கீழே உள்ள ஒரு மிருக குணத்தில் வாழக்கூடியவர்கள் பார்த்தோம். அவங்க வந்து என்ன பண்றாங்க? அவங்களுடைய சுயநலத்திற்காண்டி வாழக்கூடியவர்கள். பௌதிக இன்பத்தை அனுபவிப்பதற்காண்டி வாழக்கூடியவர்கள். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து உண்பது, உறங்குவது, இனச்சேர்க்கை மற்றும் பாதுகாப்பது. இந்த 4 தான். இந்த 4 பேர்களை பண்றவங்க வந்து என்ன சொல்றார் கிருஷ்ணர் வந்து முட்டாள் அப்படிங்கிறார் முதல்ல. அடுத்து வந்து பிரபத்தியந்தை நராதமக அப்படிங்கிறார். பிரபத்தியந்தைனா சரணடைதல். நராதமக அப்படின்னா வந்து நர நர அப்படின்னா வந்து மனிதர். ஆதமா அப்படின்னா வந்து மனிதர்களே கீழ்நிலையோர். மனிதர்களே கீழ்நிலையோர் அப்படிங்கிறார். அடுத்து வந்து என்ன சொல்றாரு? மாயையா பகிர்த்த ஞானா. மாயையால் அபகரிக்கப்பட்ட அறிவு. மாயையால் அறிவை அபகரிக்கப்பட்டவர்கள். அவங்களுடைய அறிவு வந்து மாயையால் வந்து அபகரிக்கப்பட்டது அப்படின்னு. ஒரு கடைசி வந்து ஆசுரம் பாவம் ஆஷ்ரிதாக அப்படிங்கிறது. ஆசிரம் ஆசிரம் வந்து அசுரம், அசுரத்தன்மை. பாவம்ங்கிறது வந்து தன்மை, அசுரத்தன்மை. அசுரத்தன்மை கொண்டவர்கள். அசுரனுடைய மனநிலையை கொண்டவர்கள் அப்படின்னு 4 விதமானவர்கள். சற்றிலும் அறிவற்ற மூடர்கள், மனிதர்கள் கடைநிலையில் மாயையால் அறிவுக்கு வரப்பட்ட மற்றும் அசுரரின் நாத்திக தன்மை. முதல்ல வந்து கிருஷ்ணர் சொல்றது வந்து மூடர்கள். வந்து அந்த அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த கழுதை மாதிரி கடினமாக அந்த சுமை தூக்கும் மிருகங்கள். மிருகங்களைப் போல வந்து அவங்க வந்து தன்னுடைய உழைப்பின் பலன்களை வந்து தாமே அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு தேடி 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 போயிட்டே இருப்பாங்க. அடுத்து எனக்கு அது வேணும், அடுத்து எனக்கு அது வேணும், அடுத்து எனக்கு இது வேணும்னு சொல்லி. அந்த 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 கழுதை வந்து ராத்திரி பகலும் உழைச்சா கூட வந்து யாருக்காண்டி உழைக்கிறோன்னு தெரியாது. அப்புறம் வந்து பெண் கழுதையால் வந்து உதைவாங்கும். அவ்வளவும் தாங்கிட்டு இருக்கு. சில சமயம் வந்து என்ன பண்ணுறது, அது வந்து நன்றாக பாடுகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, கணைக்கவும் தொடங்குகின்றது. அது வந்து மற்றவர்களுக்கு எப்படி இருக்குது? தொல்லையாக தான் இருக்குது. அந்த மாதிரி யாருக்கு உழைக்கணும், யாருக்கு உழைக்கக்கூடாது, எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் பலனை நோக்கி செயல்படும் முட்டாள்களின் நிலை இதுதான். பலன்களை செயல் நோக்கி செயல்படும். அது வந்து செயல்கள் என்பது வந்து எதுக்காண்டின்னு சொல்லி பார்த்தோம், வந்து யாகத்துக்காண்டி தான். ஒவ்வொரு செயலுமே வந்து யாகத்துக்காண்டி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி தெரியாமல் வந்து தானாகவே வந்து
ஒரு கடமைகளை ஏற்படுத்திக் கொண்டு இரவு பகலாக உழைப்பார்கள். இரவு பகலாக இரவு பகலாக அவங்க வந்து நேரம் இல்லை ஜீவாத்மாவை பற்றி கேட்பதற்கு. இதுக்காண்டி ஒரு கிளாஸ்க்கு வாங்க இல்லை இல்லை எனக்கு நேரம் இல்லை. எனக்கு வந்து காலையில் அங்கே இருக்கு, மத்தியானம் அங்கே போகணும், ராத்திரி எங்கே போகணும் அங்கே போகணும். இந்த இரவு பகல் உடலை வருத்தி உறக்கமின்றி அந்த மாதிரி உழைச்சிட்டு இருந்து அப்படியே அவங்களுக்கு வந்து நோய்கள் சில சமயம் வந்து இந்த ஒரு அஜீரணம் வரும், குடற்புண் வரும், அல்சர் வரும். எல்லாரும் இந்த மாதிரி இருந்தால் கூட வந்து இல்லை எனக்கு இதுதான் திருப்தியாக இருக்கு. 24 மணி நேரத்தில் வந்து 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த உண்மையான எஜமானர் தெரியாது. வந்து இந்த 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 பணம் பணம் எனக்கு இந்த வெற்றி பணம்ங்கிறது மட்டும் இல்லை, எனக்கு வந்து வெற்றி அந்த மறுபடியும் வந்து எனக்கு இந்த வெற்றி வேணும், எனக்கு அந்த வெற்றி வேணும், அடுத்த அந்த வெற்றி வேணும் என்று போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து அஹ், ஒரு மிருகத்திற்கு கூட இருக்கின்றது. மிருகத்திற்கு கூட இருக்கிறது. பன்றி வந்து மனித கழிவுகளை வந்து உண்டு வாழக்கூடியது தான். அந்த மாதிரி பன்றிக்கு வந்து இந்த வந்து நன்றாக ஒரு நெய், சர்க்கரையில் அந்த மாதிரி பண்ண ஒரு உணவை கொடுக்கும்போது வந்து இந்த ஏற்றுக்கொள்ளாது. அந்த இந்திரனுடைய உதாரணம் பார்த்தோம். அந்த மாதிரி தான் வந்து அந்த புலனின்பத்தினுடைய ஈடுபட்டவர்கள் வந்து சலிக்காமல் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சலிக்காமல் வேலை கொண்டிருப்பார்கள். அடுத்து வந்து நரா நராத்தமாக மனிதர்கள் கடனிலையோ நர வந்து மனிதன் ஆத்தமாக வந்து கடனிலை. ஸோ அவங்க வந்து எப்படின்னா வந்து மனித பிறவி கிடைப்பதே அரிது. மனித பிறப்பை கிடைத்தனுடைய காரணம் வந்து குறிக்கோளை தெரிந்து கொள்வது. மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் வந்து பகவானை பற்றி தெரிந்து கொள்வது. அந்த குறிக்கோள் பற்றி தெரியாமல் அந்த தன்னுடைய அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள். தவறாக பயன்படுத்துவார்கள். இந்த 84 லட்சம் உயிரினங்களில் வந்து ஆம், சிலர் வந்து நாகரிகம் அடைந்தவர்கள், நாகரிகம் அடையாதவர்கள் எல்லாரும் இருக்காங்க. இந்த சமூகம், மதம் மற்றும் அரசியல் அந்த மாதிரி உடைய ஒழுங்கான கொள்கைகளை பின்பற்றுவார்கள். சமூகத்தினுடைய கோட்பாடுகள், மதத்தினுடைய கோட்பாடுகள், அரசியல் கோட்பாடுகள் இவங்கெல்லாம் நாகரிகமானவர்கள். நாகரிகமானவர்கள். அந்த மாதிரி வந்து முன்னேற்றம் பெற்றும் மதத்தினுடைய கோட்பாடுகள் இல்லாதவர்கள், சமூகத்தில் முன்னேறியவர்கள், அரசியலில் முன்னேற்றவர்கள், பொருளாதாரத்தில் முன்னேற்றியவர்கள், அந்த மாதிரி இருந்தாலும் கூட மத கோட்பாடு இல்லாதவர்கள், மத கோட்பாடு அதை பின்பற்றாதவர்கள். அவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்கன்னா வந்து அஹ், அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணனுடைய அந்த இழந்த இழந்த வாழ்க்கை, கிருஷ்ணனுடைய அந்த இழந்த தொடர்பு, அதை புதுப்பித்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். அந்த நோக்கையை விட்டுவிட்டு வேறு ஏதோ செய்து கொண்டிருப்பது. இந்த ஒரு ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தாயினுடைய கருப்பையில் இருக்கும்போது வந்து பகவான் வந்து அழகா சொல்லுது. அந்த குழந்தை வந்து கருப்பையில் இருக்கும்போது வந்து அப்படியே வந்து தாயிடம் வந்து விஷ்ணுவிடம் வந்து வேண்டுகின்றதாம். நான் வந்து உடலை விட்டு வெளியே வந்தவுடன் பிறந்தவுடன் தங்களை மட்டுமே வந்து நான் வந்து வழிபட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து சத்தியம் செய்து கொடுக்கின்றது. ஆனால் வந்து வெளியே வந்தவுடன் வந்து அதை வந்து முழுவதுமாக மறந்து விடுகின்றது. ஏன்? மாயை. 3 விதமான குணங்களின் பாதிப்பு. பாதிப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தெய்வீக உணர்வை புதுப்பிப்பது தான் வந்து பெற்றோர்களுடைய கடமைகள் கூட. ஸோ அந்த மனுஸ்மிருதி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த அந்த சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் வந்து எதற்காண்டி சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி இந்த இழந்த தொடர்பை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வது. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அதில் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்களுக்கு என்ன இருக்கு? எனக்கு வந்து சமூகத்தில் வந்து சேவை செய்வது மற்றும் வந்து நாகரிகமாக இருக்கின்றது. நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து பொருளாதாரத்தை விட அவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து சமூக சேவை, சமூக சேவையில் ஈடுபடுறது மற்றும் இந்த மாதிரி ஒவ்வொரு பகவானை பற்றி அறிந்து கொள்ளாமல் வேறு எதற்காண்டி நேரத்தை வந்து செலவழிப்பது, வேறு எதற்காண்டி நேரத்தை வந்து செலவழிப்பது. ஸோ அவங்களுக்கு வந்து அதுதான் வந்து மனிதர்களில் கடைநிலையோர் கடைநிலையோர் விஞ்ஞானிகள் மற்றும் பகுத்தறிவாளிகள் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்க அதில் தான் வந்து நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்களே தவிர பகவானை புரிந்து கொள்வதற்காண்டி நேரத்தை வந்து செலவழிப்பதில்லை. இவங்க வந்து 2வது வகை. 3வது வகை வந்து மாயையினால் கவரப்பட்டவர். மாயையா பகிருத்த ஞானா, மாயையால் கவரப்பட்டவர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து அந்த இவங்களுக்கு வந்து சாஸ்திரங்களை பற்றி தெரிந்திருக்கலாம், சாஸ்திரங்களை பற்றி தெரிந்திருக்கலாம், சாஸ்திரங்களை பற்றி நன்கு படித்தவராக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரிடம் சரணடையாதவர்கள்.
கிருஷ்ணனிடம் சரணடையாதவர்கள். இது தெரிஞ்சிருச்சு போன வகுப்புல. கிருஷ்ணன் வந்து 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். தெரிந்தும் வந்து கிருஷ்ணனிடம் சரணடையாதவர்கள் வந்து மாயையால் கவரப்பட்டவர்கள். கவரப்பட்டவர்கள். அதுல வந்து நம்ம சொல்லதை பற்றி பின்பற்றாதவர். அந்த அந்த பின்பற்றாதவர்கள். இவங்க வந்து தத்துவ ஞானிகளாக இருக்கலாம், இலக்கியவாதிகளாக இருக்கலாம், கவிஞர்களாக இருக்கலாம், விஞ்ஞானிகளாக இருக்கலாம். ஆனா வந்து மாயையினுடைய கவர்ச்சியினால், தவறான வழிநடத்தினால் வந்து பரமபுருஷர் பகவான கிருஷ்ணருக்கு வந்து கீழ்ப்படிவதில்லை. கீழ்ப்படிவதில்லை. இவங்க வந்து அதே மாரி இவங்களே வந்து கீதைக்கு வந்து அ பொருளுரை எழுதுறவங்களும் இருக்காங்க. நெறைய பேர் கீதைக்கு பொருளுரை எழுதியிருக்காங்க. கிருஷ்ணரினுடைய பக்தர்கள் அல்லாதவர்கள். அந்த மாரி இவங்க வந்து படிச்சவங்கள வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அவன் கிருஷ்ணருக்கு வந்து சமமானவர் நான். அந்த மாரி வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்க வந்து கடவுளுக்கு வந்து சமமானவன் நான். அந்த அந்த மாரி நினைச்சிட்டு இருக்கவங்க. அவங்கள வந்து மாயையினால் வந்து கவரப்பட்டவர்கள். கவரப்பட்டவர்கள். சரி. அந்த 4வது வகை வந்து ஆசிரம் பாவம், ஆசிரிதர்கள். இவங்க வந்து என்னது? அசுரத்தன்மையால் வந்து கவரப்பட்டவர்கள். அசுரத்தன்மையால் கவரப்பட்டவர்கள். இவங்க வந்து நாத்திகர்கள். நாத்திகர்கள். கிருஷ்ண பகவான் இல்ல. கடவுள் வந்து இந்த உலகத்துல வந்து மறுபடியும் வந்து தோன்றுவது வந்து அசாத்தியமானது. அது எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து இந்த இந்த பூமியில தோன்றினாங்கிறீங்க, ராமர் தோன்றினாங்கிறீங்க, கல்கி வரப்போகுதுங்கிறீங்க. அதெல்லாம் வந்து சும்மா வந்து வெறும் ஜம்பக். அவங்க வந்து நாத்திகர்கள். இதுல வந்து முற்றிலுமாக நம்பிக்கை இல்லாதவர். போனதுல வந்து பார்த்தது வந்து மாயையால் கவரப்பட்டவர்கள் வந்து இதை வந்து படிச்சவங்க, ஆனா பின்பற்றாதவர்கள். தெரிந்தும் பின்பற்றாதவர்கள். இவங்க வந்து முற்றிலுமாக நி நிராகரிப்பார்கள். வந்து அதெல்லாம் வந்து பொய்யானது. பொய்யானது. ஸோ அவங்க வந்து தன்னுடைய ஒரு வந்து ஏதாச்சும் வந்து அம் என்னுடைய இந்த ஒரு பணக்காரர் தான். இவர் தான் வந்து எனக்கு வந்து வாழ்வு குடுத்துருக்காரு. அதனால அவர் தான் எனக்கு கடவுள். அந்த மாரி நினைக்கிறவங்க. அந்த மாரி நினைக்கிறவங்க வந்து 4வது அவங்க வந்து நாத்திகர்கள். ஒன்று கடவுளை நிராகரிப்பவர்கள், இல்லாட்டி வந்து ஏதாச்சும் வேற எதையாத்தையும் வந்து கடவுளாக ஏற்றுக்கொள்பவர்கள். ஒரு சாதாரண மனிதர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்பவர்கள், செல்வத்தை கடவுளாக ஏற்றுக்கொள்பவர்கள், கடமையை கடவுளாக ஏற்றுக்கொள்பவர்கள். அந்த மாரி இருக்கிறவர்கள் வந்து நாத்திகர்கள். இந்த 4 விதமான துஷ்டர்கள் வந்து என்னிடம் சரணடைவதில்லை. முட்டாள்கள், மனிதர்கள் கடனிலைகள், மாயையால் அறிவிழந்தவர்கள் மற்றும் நாத்திக கொள்கையுடையவர்கள். அவங்க வந்து ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறார். திருவடிகளில் சரணடைவதில்லை. அடுத்த ஸ்லோகத்துல வந்து யார் யார் வந்து சரணடைகின்றார்கள்? 4 விதமான நல்லோர்கள் என்னிடம் சரணடைகின்றார்கள் அர்ஜுனா அப்படிங்கிறாரு. அது யார் யாருங்கிறத வந்து அப்போ चतुर्विधा भजन्ते मां जना शुक्रदिनो अर्जुन अर्थो जिज्ञासुरर्थार्थी ஞானி ச பரந்தர்ஷப பக்தர்களில் சிறந்தவனே 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். யார் யாரு? துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர்கள் அவர்கள். துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர். சத்துர்விதா பஜந்தே மாம். சத்துருங்கிறது வந்து 4 விதமான 4 விதமான பஜந்தே மாம். எனக்கு வந்து தொண்டு புரிகின்றார்கள். தொண்டு புரிகின்றனர். என்னை வந்து வணங்குகின்றனர். யார் யாரு? ஜனா சுக்ரிதினோ அர்ஜுனா. அவங்க வந்து நல்லோர். சுக்ரிதினா. துஷ்டர்கள் வந்து துஷ்கிருதினான்னு பார்த்தோம். சுக்ரிதினாங்கிறது வந்து நல்லோர்கள். ஜனாங்கிறது மனிதர்கள். 4 விதமான நல்லோர்கள் அர்ஜுனா என்னிடம் எனக்கு தொண்டு புரிகின்றார்கள். யார் யாரு? ஆர்த்தோ, ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி. ஆர்த்தோ. ஆர்த்தங்கிறது வந்து துயரற்றவன். துயரத்தில் உள்ளவன். ஏதாவது ஒரு கஷ்டத்தில் உள்ளவர். ம். அடுத்து வந்து கேள்வியுடையவன். ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு அவங்களுக்கு. தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஒரு ஆவல். ஒரு ஆவல். நான் யார் அப்படிங்கிறது. அந்த ஆவல். அர்த்தார்த்தி. அர்த்தார்த்திங்கிறது வந்து செல்வத்தை விரும்புபவர். அது ஒரு ஜட லாபங்களை வந்து விரும்புபவர். ம். ம். அப்புறம் வந்து கடைசி வந்து சிலர் ஞானீச்ச பரந்தர்ஷப அப்படிங்கிறார். ஞானிகள். ஞானிகள் வந்து அந்த அ
ஞானத்தை தேடுபவர்கள். ஞானத்தை தேடுபவர்கள். அவங்க வந்து என்ன சொல்ல கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை தேடுபவர்கள். இந்த ஒரு 4 விதமான நல்லோர்கள் வந்து என்னிடம் சரணடைகின்றார்கள். யார் யாரு? துயரத்தில் இருப்பவர்கள், செல்வத்தை விரும்புபவர்கள், கேள்வியுடையோர் மற்றும் பூரணத்தின் அறிவை தேடுபவர்கள். இந்த 4 விதமானவர்கள் என்னிடம் சரண்டைகின்றார்கள் லட்சணா. அவங்க வந்து என்ன சொல்றோம்? சுக்ரத்தினர். சுக்ரத்தினர் அப்படின்னு. துஷ்டர்களுக்கு எதிர்மானவர்கள் அவங்க. துஷ்டர்களுக்கு எதிர்மானவர்கள் சாஸ்திரங்கள் சட்டத்திட்டங்களுக்கு வந்து கீழ்ப்படியவர்கள். கீழ்ப்படியவர்கள். இவங்க வந்து இந்த நீதி மற்றும் சமூக சட்டங்களை கடைபிடித்து முழுமுதற் கடவுளுக்கு பக்தி செய்பவர்கள். இவங்க வந்து பக்தி செய்பவர்கள். இவங்களுடைய பக்தி வந்து தூய்மையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து பக்தியில் வந்து ஈடுபாடு உள்ளவர்கள். பக்தியில் வந்து ஈடுபாடு உள்ளவர்கள். சரி, இவங்க வந்து எதனால் வந்து வந்து பக்தி தொண்டாற்றுகின்றார்கள்னா வந்து காரணம், ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கு. ஒருத்தவங்க வந்து துயரத்தில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து பணத்தை தேடுகின்றார்கள், இன்னொருத்தவங்களுக்கு வந்து கேள்வி இருக்கு, இன்னொன்று பூரண உண்மையினுடைய ஞானத்தை தேடுகின்றார்கள். ஒரு காரணம் இருக்கின்றது. ஒரு பல்வேறு சூழ்நிலையினுடைய காரணத்தினால் வந்து பக்தி தொண்டாற்றுகின்றார்கள். அவங்க தூய்மையான பக்தி கிடையாது. இதுதான் வந்து அவங்க வந்து முற்றிலுமாக சுயநலன் அற்றவர்கள் அல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் சுயநலம் இருக்கின்றது. சுயநலம் இருக்கின்றது. தன்னுடைய பக்தியின் மூலமாக தன்னுடைய விருப்பங்களை வந்து பூர்த்தி செல்ல முயற்சி செய்கின்றார்கள். முயற்சி செய்கின்றார். ஸோ தூய பக்தி, தூய பக்தி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து பக்தி ரசாமிரத சிந்து. பக்தி ரசாமிரத சிந்துல வந்து தூய பக்தி, உத்தம பக்தி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா வந்து அந்யாபிலாஷே அந்யா அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாத் ஞானாவிருத்தம் அனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமா. புருஷனான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாதகமான முறையில் எவ்வித லாபத்தையும் எதிர்பார்க்காமல் பலநோக்கு செயல்கள், தத்துவ கற்பனைகள் ஏதுமின்றி திவ்யமான அன்பு தொண்டாற்ற வேண்டும். இதுவே தூய பக்தி தொண்டு எனப்படுகின்றது. ஸோ தூய பக்திங்கிறது வந்து சாதகமான பக்தி. சாதகமான பக்தி என்ன? சாதகமான பக்தி பக்தினாலே சாதகமான பக்தி என்னன்னா, இப்போ வந்து கம்சன் கம்சன் பண்ணதை கூட வந்து கிருஷ்ணன் வந்து பக்தின்னு ஏற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னா வந்து கம்சன் வந்து எப்பொழுதுமே கிருஷ்ணரை பற்றி நினைத்து கொண்டிருந்தார். எப்பொழுதுமே. ஆனால் அவருடைய நினைவு எதை பற்றி இருந்தது? எவ்வாறு கிருஷ்ணரை அழிப்பது, எவ்வாறு கிருஷ்ணரை அழிப்பது. அதுதான் கம்சனுடைய எண்ணமாக இருந்தது. அதுதான் வந்து இங்க வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சாதகமான முறையில், சாதகமான முறையில், சாதகமான முறையில் எவ்விதமான லாபத்தையும் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல், பலநோக்கு செயல்கள், தத்துவ கற்பனைகள் எதுவுமின்றி ஒரு திவ்யமான அன்பு தொண்டாற்ற வேண்டும். இதுதான் வந்து தூய பக்தி. இந்த பக்தியில வந்து 3 வகைகள் இருக்கின்றது. என்னென்ன பக்திகள் அப்படின்னா வந்து கேவல பக்தி. கேவல பக்திங்கிறது அது வந்து உத்தம பக்தி, கேவல பக்தி, அந்த தூய பக்தி. அது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு அந்த ஒரு 9 விதமான பக்தி தொண்டுகள். 9 விதமான பக்தி தொண்டுகள் எதற்காண்டி பண்றீங்கன்னா, கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காண்டி மட்டுமே பண்ணுவேன். திருப்திப்படுத்த வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த ஒரு மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி வந்து எந்த ஒரு அதில் வந்து ஒரு தொடர்ச்சியாக பண்ணுவது. எந்த ஒரு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் திடீர்னு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு, ஓகே இன்னைக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கலாம், நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம், நாளைக்கு ஒரு 1 ஹவர் பிரேக் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லை. தொடர்ச்சியாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், எந்த ஒரு காரணமும் இன்றி அது வந்து கிருஷ்ணன் மட்டுமே வந்து பண்றது. இதுதான் வந்து அனன்ய பக்தி. அனன்ய பக்தி, உத்தம பக்தி, சுத்த பக்தி, கேவல பக்தி. கேவல பக்தி. 2வது வகை வந்து என்ன சொல்றேன்னா வந்து பிரதானி புத்த பக்தி. பிரதானி புத்த பக்தி அப்படிங்கிறது வந்து அந்த பக்தி வந்து கூட வந்து ஒரு எதிர்பார்ப்புடன் பண்ணுவது. ஒரு பலனை நோக்கி பக்தி செய்வது. ஒரு பக்தி செய்கின்றோம். பக்தி வந்து பிரதானமாக இருக்கின்றது. பிரதானி. அதான் பிரதானி. பிரதானி பக்தி. பக்தி வந்து பிரதானமாக இருக்கின்றது. இருந்தாலும் வந்து அந்த பக்தியை செய்வதன் மூலம் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஒரு கர்மமோ, ஞானமோ, இல்லாட்டி வந்து யோகமோ. இந்த யோகம்ங்கிறது வந்து இங்க வந்து குறிப்பிடுறது வந்து அந்த அஷ்டாங்க யோகம், இந்த தியான யோகம். அதுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அந்த இது வந்து இந்த பக்தியினுடன் வேறு ஒரு சில எதிர்பார்ப்புகள் கலந்திருக்கின்றது. கலந்திருக்கின்றது. பக்தி பிரதானம் கிடையாது. இந்த பக்தி பிரதானமாக இருந்தால் கூட இப்போ வந்து ஆம், பக்தி பிரதானம்னா 50% மேல பக்தி இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு சின்ன கலவை இருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எனக்கு இது வேண்டி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பக்தர்களில் வந்து
ஒரு ஒரு பலனை எதிர்பார்த்து செய்பவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா மிஸ்ர பக்தா அப்படிம்பாங்க. மிஸ்ர பக்தா அப்படின்னு அவங்க பலனை எதிர்பார்த்துருக்கலாம் வந்து கர்ம மிஸ்ர பக்தா, கர்ம மிஸ்ர பக்தா அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து ஞான மிஸ்ர பக்தி அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அறிவை தேடுபவர்கள், அறிவை தேடுபவர்கள். அடுத்து வந்து அந்த யோக மிஸ்ர பக்தி அப்படிங்கிறது வந்து அந்த வந்து ஒரு ஒரு சித்தி, அந்த தவம் புரிபவர்கள் ஒரு சித்தி. அந்த பக்தியுடன் ஒரு ஒரு அந்த சித்தியும் வேண்டியிருக்கின்றது. அந்த மாதிரி தேடுபவர்கள். ம். அவங்க வந்து பக்தி பண்றாங்க. அந்த பக்தியுடன் சேர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான விருப்பங்களும் இருக்கின்றது. விருப்பங்களும் இருக்கின்றது. அவங்க வந்து இந்த மிஸ்ர பக்தி எழுதுவாங்க. கலந்த பக்தி. ம். கேவல பக்தி கிடையாது. இது வந்து மிஸ்ர பக்தி. அது வந்து அந்த 3வது வந்து என்னதுன்னா, குணி புத்த பக்தி அப்படிம்பாங்க. குணி புத்த பக்திங்கிறது வந்து பிரதானி புத்த பக்தியை போன்றது தான். ஆனா வந்து பிரதானி புத்த பக்தியில வந்து பக்தி வந்து பிரதானமானது. அந்த எதிர்பார்ப்புகள் வந்து செகண்டரி. இந்த குணி புத்த பக்தியில வந்து அந்த எதிர்பார்ப்புகள் தான் வந்து பிரதானமானது. அதுதான் வந்து முதன்மையா பண்றது. அது கூட வந்து பக்தியும் வருகின்றது. அது கூட வந்து பக்தியும் வருகின்றது. ஓ! அ ஒரு உதாரணத்துக்கு குடுக்கணும்னா வந்து, வந்து நம்ம வந்து அ சமைக்கணும். சமைக்கின்ற போது வந்து, நீ இப்ப வந்து நம்ம வந்து இப்ப வந்து நம்ம வந்து என்ன நெனைக்கிறோம், ஆம் ம் இப்ப நம்ம வந்து நம்மளுடைய பையன் வந்து வெளியூர்ல இருக்கான். ஒரு ஒரு 3 மாசமா நான் பார்க்கவே இல்ல. 3 மாசத்துக்கு அப்புறம் வரான். உடனே வந்து நம்ம என்ன பண்றோம், என் பையனுக்கு இது பிடிக்கும். நம்ம வந்து அது பிடிக்கும், இது பிடிக்கும். அதெல்லாம் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஒவ்வொன்னா பண்றோம். பண்ணிட்டு என்ன பண்றோம், கிருஷ்ணருக்கு படைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பையனுக்கு குடுக்குறோம். சரி நல்லாருக்கு, நல்லாருக்குன்னு கேட்போம். இது வந்து நம்ம வந்து பண்றது வந்து இது வந்து அந்த 3வது வகையான பக்தி. 3வது வகையான பக்தி. குணி பூத்த பக்தி. முக்கியமா நம்மளுடைய எண்ணம் எதுல இருந்தது? என் பையன் வரான். என் பையனுக்கு இது பிடிக்கும். என் பையனுக்கு வந்து நான் பண்ண போறேன். அந்த கிருஷ்ணருக்கு நம்ம படைக்காம சாப்பிடக்கூடாது. கிருஷ்ணருக்கு படைச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடணும். அது வந்து அந்த குணி பூத்த பக்தி. அடுத்தது வந்து பார்த்தா வந்து பிரதானி பூத்தானி பக்தி. பிரதானி பூத்தானி பக்தியில வந்து என் பையனுக்கு இது பிடிக்கும். இருந்தாலும் வந்து நம்ம வந்து சமைக்கும்போது வந்து நம்மளுடைய எண்ணம் எதில இருக்கு? கிருஷ்ணரை எண்ணிக்கொண்டே சமைக்கின்றோம். ஒரு கிருஷ்ணரை பற்றி எண்ணத்துக்கு எண்ணி பாட்டு பாடிக்கொண்டே, இல்லாட்டி கிருஷ்ணருக்கு வந்து நமக்கு வந்து படைக்கிறனால வந்து தூய்மையா படைக்கணும். கிருஷ்ணருக்காண்டி நம்ம படைக்க போறோம். அப்படின்னு சொல்லி வந்து நம்ம படைக்கிறோம். அந்த மாரி படைக்கிறத வந்து படைச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பையன் வந்து திருப்தி அடைகின்றானா? அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவன் திருப்தி அடைகின்றான். அது வந்து ஒரு அது ஒரு பலன். வந்து பார்த்தா வந்து நம்ம வந்து கிருஷ்ணருக்காண்டி கிருஷ்ணர் திருப்தி அடைகிறான்னு வந்து பார்க்கல. கிருஷ்ணருக்கு நெனச்சு தான் பண்றோம். கிருஷ்ணருக்காண்டி பண்ணணும்னு சொல்லி, கிருஷ்ணருக்காண்டி படைக்கணும்னு சொல்லி, கிருஷ்ணர நெனச்சுக்கொண்டே பண்றோம். ஆனா வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பிரசாதம் நமக்கு தெரிகின்றது. இருந்தாலும் வந்து யாரு திருப்தி அடையுதா? "ஓ! என் பையன்லாம் திருப்தி அடைச்சுட்டான்." அப்படின்னு. அது வந்து பிரதானி புத்த பக்தி. பக்தி பிரதானமா இருந்தாலும் கூட வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு. என்னுடைய பையன் திருப்தி அடையணும். அ அதே மாரி சமைச்சது வந்து நான் வந்து என் பையனுக்கு பிடிச்ச இந்த உணவு பிடிக்கும் அப்படிங்கிறத சமைக்கின்றது. 3வது வகை வந்து கேவல பக்தி. கிருஷ்ணருக்கு இதுதான் பிடிக்கும். எப்படி பிடிக்கும் வந்து கிருஷ்ணருக்கு வந்து நெய் பதார்த்தம் பிடிக்கும், வெண்ணெய் பிடிக்கும். அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. பால் பிடிக்கும் எனக்கு சொல்லி. கிருஷ்ணருக்கு பிடித்த பதார்த்தம் இது. அதற்காண்டி நான் பண்ண போறேன். அதாவது வந்து முழுக்க முழுக்க வந்து இப்படித்தான் வந்து யசோதை தாய் பண்ணாங்க. இப்படித்தான் வந்து கிருஷ்ணருக்கு பிடித்த பக்தர்கள் பண்ணாங்க. இப்படித்தான் ராதாராணி பண்ணாங்க. அப்படிங்கிறது நினைக்கும்போது வந்து கிருஷ்ணரை பற்றி நினைத்துக் கொண்டே போனது. அப்புறம் வந்து கிருஷ்ணருக்கு பிடித்தவுடன் வந்து நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ, நமக்கு வந்து முதல்ல வந்து நமக்கு வந்து நல்லா பண்ணணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எதுக்காண்டி நல்லா பண்ணணும் எதிர்பார்ப்பு இருக்கு? என் பையனுக்கு நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காண்டி எதிர்பார்ப்பு. இப்போ வந்து அந்த எதிர்பார்ப்பு கிடையாது. அ கிருஷ்ணர் தான் வந்து முழுமையா கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டார். நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டார். இது வந்து பிரசாதம். உப்பு சரி இருக்கு, இனிப்பு கம்மியா இருக்கு, உப்பு இருக்கு. எதுவுமே நமக்கு இது வந்து பொருட்டு கிடையாது. ஏன்னா அது வந்து கிருஷ்ணருடைய ம் கருணை. கிருஷ்ணருடைய கருணை வந்து பிரசாதம். ஏற்றுக்கொள்வது. இதுதான் வந்து கேவல பக்தி. இந்த 3 விதமான பக்திகள். எதுக்காக இந்த 3 விதமான பக்திகள் பார்த்தோம்? 3 விதமான பக்திகள் பார்த்தோம் அப்டின்னா வந்து, இந்த இதுல வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆர்த்தோ, ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி மற்றும் ஞானி. இந்த இந்த 4 விதமான பக்தர்கள். இந்த 4 விதமான பக்தர்கள் வந்து கேவல பக்தர்கள் கிடையாது. கேவல பக்தர்கள் கிடையாது. இந்த 4 விதமான பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்க? பிரதானி பூத்தானி பக்தி. இந்த வகையை சேர்ந்தவர்கள். பக்தி வந்து அவங்களுக்கு வந்து பிரதானமாக இருந்தால் கூட, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஆர்த்தோ அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு?
துயரத்திலிருந்து நான் விடுபட வேண்டும். துயரத்திலிருந்து நான் விடுபட வேண்டும். ஜிக்ஞாசு, அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? நான் வந்து அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அர்த்தார்த்தி, அர்த்தார்த்திங்கிறவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? நான் வந்து செல்வத்தை ஈட்ட வேண்டும். அதே மாதிரி வந்து ஞானி, ஞானிங்கிறவங்களுக்கு என்ன இருக்கு? நான் வந்து என்னுடைய ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவங்களால அவங்க வந்து அந்த 3 விதமான பக்த வகைகள் வந்து இந்த பிரதானி புத்த பக்தி அந்த வகையை சார்ந்தவர்கள். பக்தி பிரதானமாக இருக்கின்றது. இருந்தாலும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ம். அந்த மாரி வந்து பண்றவங்க வந்து ம், என்ன அதா இருந்தாலும் சரி, இந்த ஒரு எதிர்பார்ப்புடன் வந்து செய்து கொண்டே இருக்கும்போது என்ன பண்றது வந்து, கிருஷ்ணர் வந்து இவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்துகின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்துகின்றார். அப்படி தூய்மைப்படுத்தி வரும்போது வந்து என்ன ஆகுது வந்து, அவங்க வந்து தூய பக்தி நிலையை வந்து அடைகின்றார். எப்படி வந்து அந்த வந்து தூய பக்தர்கள் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாரி அவங்க தூய பக்தர் வந்து வந்து எப்படி அவங்க இவன பெறப்படுகின்றது அப்படின்னா வந்து, எப்போ வந்து ஒரு ஒரு தூய பக்தருடன் ஒரு உறவை பெறுகின்றார்களோ, தூய பக்தர்கள் ஒரு முற்றிலுமாக இந்த மாரி கேவல பக்தியில் உள்ள ஒருவருடன் இந்த சங்கமம் வைத்துக் கொள்ளும்போது தான் வந்து, அவங்களும் வந்து அதிலிருந்து விடுபட முடிகின்றது. ஸோ அதுதான் வந்து இந்த இந்த 3 விதமான அ பக்திகள். இதில வந்து நம்ம வந்து பார்த்தா கூட வந்து நம்ம வந்து க கர்ம கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் பார்த்துருக்கோம். இந்த அஷ்டாங்க யோகத்தில இந்த 3லுமே வந்து நமக்கு வந்து தொடக்க நிலையில இருக்கும்போது வந்து பார்த்தா கூட, அப்பயே வந்து நம்ம வந்து அந்த கூனி பூத்தா பக்தி தொல்லை வந்து ஆரம்பிச்சிரும். ஏன்னா வந்து அப்ப நமக்கு தூய்மை இல்ல. தூய்மை இல்ல. நமக்கு வந்து முக்கியமா வந்து நம்மளுடைய அந்த பலனில் வந்து ஆசை இருக்கு, ஞானத்தில் ஆசை இருக்கின்றது, நமக்கு வந்து அந்த சித்தியில் ஆசை இருக்கின்றது. 3லுமே ஆசை இருக்கின்றது. அதுதான் வந்து நமக்கு வந்து பிரதானமா இருக்கு. அப்போ வந்து அந்த வந்து தூய்மை இல்ல. ஏன்னா வந்து நம்ம ஆரம்ப நிலை. அதிலே வந்து நம்ம அந்த 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 யோகத்தில் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறும்போது வந்து, ஒரு குறிப்பிட்ட நிலை அடைகின்றோம் வந்து, அந்த பிரதானி, பூத்தானி பக்தி நிலை அடைகின்றோம். அப்போ வந்து பக்தி பிரதானமாயிடுது. இந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்கு. 70% பக்தினா வந்து 30% எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த மாரி. எப்போ வந்து அந்த 100% பக்தி வருகிறதோ, அப்பதான் வந்து இந்த கேவல பக்தியை அடைகின்றோம். கேவல பக்தியை அடைகின்றோம். ஸோ அர்த்தார்த்தி, அர்த்தம்ங்கிறதுக்கு உதாரணம் வந்து பார்த்தா வந்து யாரு? கஜேந்திரன். கஜேந்திரன் வந்து எப்போ வந்து பகவானிடம் சரணடைகின்றார்? 1000 வருடங்களாக போராடி துயரத்தில் மீளா துயரம். மீளா துயரத்தில் இருந்துவிட்டு, அதற்கப்புறம் வந்து சரணடைகின்றார். அது வந்து கஜேந்திரன். அடுத்து வந்து அ யார் வந்து அறிவை தேடுபவர்கள். அறிவை தேடுபவர்களுக்கும், அப்புறம் வந்து அங்க ஞானத்தை தேடுபவர்கள் 2மே வந்து பார்த்தா வந்து ஒரே மாரி இருக்கலாம், தோன்றலாம். என்ன வேறுபாடு அப்டின்னா வந்து, இந்த அறிவை தேடுபவர்கள் வந்து பொதுவா வந்து நான் யார்? கடவுள் யார்? இந்த பிரகிருதி என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அறிவை தேடுபவர்கள். தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அறிவை தேடுபவர்கள். ஆனா வந்து அந்த ஜிக்ஞாசுங்கிறது வந்து, அந்த ஞானி வந்து அறிவை தேடுவது வந்து, கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்வதற்காண்டி அறிவை தேடுபவர். கிருஷ்ணரை பற்றி அதுதான் வந்து வேறுபாடு. அவர் வந்து அறிவை தேடுவது வந்து, கிருஷ்ணரை பற்றி அறிந்து கொள்வதற்காண்டி. இந்த ஜிக்ஞாசு அறிவை தேடுவது வந்து, தன்னுடைய அறிவு புலனை வந்து வளர்த்துக் கொள்வதற்காண்டி. இது யார உதாரணம் பார்த்தா, சவுனக முனிவர். சவுனக முனிவர் வந்து சவுனகரும் மற்ற முனிவர்களும் அ நைமிஷரண்யால வந்து ஒன்று கூடி சுத்த கோஸ்வாமிகிட்ட வந்து அவங்க வந்து கேட்பாங்க. அ வந்து கேள்விகளா கேட்பாங்க. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்லி. சுத்த கோஸ்வாமி அப்பதான் வந்து பாகவதத்தை வந்து சொல்ல ஆரம்பிப்பார். நமக்கு வந்து இந்த பாகவதம் 12 ஸ்கந்தங்களும் வந்து சுத்த கோஸ்வாமி வந்து சவுனக முனிவருக்கு சொல்லும்போது வந்து பதிவு செய்யப்பட்டது. முதல்ல வந்து சுக்கதேவ கோஸ்வாமி வந்து பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு. அப்போ வந்து அதுல வந்து பரீட்சித் மகாராஜோட வந்து எண்ணற்ற முனிவர்களும் இருந்தார். அதில் ஒருத்தர் வந்து சுத்த கோஸ்வாமி. அந்த சுத்த கோஸ்வாமி வந்து அடுத்து வந்து நைமிஷாரண்யால இருக்கும்போது வந்து சவுனக முனிவர் மற்ற முனிவர்களும், "நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு." அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து அவங்க வந்து கேட்கும்போது அப்பதான் வந்து அவர் வந்து பகவான் வந்து சொன்னார். அந்த 12 ஸ்கந்தங்கள் தான் நமக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட 12 ஸ்கந்தங்கள். அந்த சவுனக முனிவர் தன்னுடைய அறிவுக்காண்டி தெரிஞ்சு கொள்றது. அடுத்து வந்து அர்த்தார்த்தி. அர்த்தார்த்திங்கிறது வந்து அந்த பொருளை தேடுவது. துருவ மகாராஜ். துருவ மகாராஜ் வந்து முதல்ல வந்து அவர் வந்து விஷ்ணுவை தேடி தவம் செய்ததற்கான காரணம் வந்து, என்னுடைய தந்தையை விட செல்வமான உயர்ந்த அரசாங்கம் எனக்கு வேண்டும். அரசு எனக்கு வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். அதுக்கப்புறம் அவர் வந்து இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில உள்ளவங்க சொல்றேன். நான் வந்து சவுனக முனிவர், அவங்க வந்து ஆரம்பிக்கும்போது எப்படி இருந்தது? அதற்கப்புறம் அவங்க எப்படி மாறிட்டாங்கங்கிறது வேற விஷயம்.
அவங்க எல்லாருமே வந்து கேவல பக்தி நிலை உள்ளவங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து மாறுனவங்க. ஆனா ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி மாறுனாங்கன்னு சொல்லி. அதுதான் வந்து பிரதானி புத்த பக்தி. அ கேவல பக்தியில இல்ல. ஆனா அவங்க வந்து கடைசியில வந்து கேவல பக்தி. இப்ப துருவ மகாராஜ் வந்து விஷ்ணு வந்து அவருடைய சங்கை அவருடைய தலையில் வைத்தவுடன், உடனே வந்து அவருடைய வந்து அந்த எண்ணங்கள் எல்லாமே விடுபட்டு விட்டது. விடுபட்டு வந்து அவர் கேவல பக்தி நிலைக்கு வந்துவிட்டார். ம். நான் வந்து இந்த மாரி உடைந்த கண்ணாடி தண்டுகளுக்கு ஆசைப்பட்டானே அப்படின்னு நினைச்சாரு. அது வந்து ஆனா வந்து அவர் முதல் அவருடைய வந்து சரணடைந்தனுடைய நோக்கம் அர்த்தார்த்தி. என்னுடைய தந்தையை விட சிறந்த ராஜ்யம் எனக்கு வேண்டும். அதே மாரி வந்து சுகதேவ கோசாமி. சுகதேவ கோசாமி வந்து எதுக்காண்டின்னா வந்து கிருஷ்ணரை பற்றிய ஒரு சில ஸ்லோகங்களை பற்றி கேட்பார். பிறந்தவுடன் வந்து அவர் வந்து அவர் வந்து முதல்ல வந்து பிரம்மத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருந்தார். பிரம்மத்தை அந்த பிர பிர பிரம்மஜோதி அந்த மாரி தான் இருந்தார். ஒரு அருவ நிலையில தான் இருந்தார். ஆனா வந்து வந்து ஒரு சிலர் வந்து கிருஷ்ணரை பற்றிய ஸ்லோகங்களை பத்தி பேசுவார். ம். கேட்ட உடனே வந்து என்னது கிருஷ்ணர பத்தி ஏதோ சொல்றாங்களே! அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே! அப்படின்னு வந்து மறுபடியும் வந்து தன்னுடைய தந்தையிடம் செல்வார். முதல்ல வந்து தந்தையிடம் வந்து 16 வருடங்கள் தன்னுடைய தாயினுடைய கருவில் இருப்பார். 16 வருடங்கள் தாயினுடைய கருவில் இருப்பார். பிறந்த உடனே வந்து அவர் வந்து அந்த 16 வயது சிறுவனாக தான் பிறப்பார். உடனே வந்து வேகமா ஓடிருவார். காட்டுக்குள்ள ஓடிருவார். மகனே இருன்னு அவர் கேட்காம ஓடிருவார். ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து மாயையால் கவரப்பட்டு விடுவேன். பிரம்மம் தான் சிறந்தது அப்படின்ட்டு போயிருவார். ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாரி வந்து அம் கடவுளினுடைய கருணையினால் வந்து ஒரு சில பகவத் வந்து ஸ்லோகங்கள கேட்பார். உடனே வந்து என்னது இத பத்தி எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கே அப்படிம்பாரு. உடனே வந்து உன்னோட தந்தையும் சேர்ந்து தெரிந்து கொள் அப்படிம்பாங்க. அவருடைய தந்தையிடம் செல்வார். உடனே வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து அவருடன் வந்து பகவத்கீதை சொன்னவுடன் அவர் வந்து கேவல பக்தி நிலையை அடைவார். ஸோ இந்த 4 விதமான பக்திகள், 4 விதமான பக்தர்கள் வந்து கலந்து இருந்தாலும் வந்து கிருஷ்ணரிடம் சரணடைந்தவர்கள் அவர்கள். ஆம். ஆர்த்தோ, ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி மற்றும் ஞானி. இந்த 4 விதமான பக்தர்கள் வந்து சரணடைகின்றார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு தூய பக்தி இல்லாவிட்டாலும், அவர்கள் வந்து கிருஷ்ணரிடம் சரணடைகின்றார்கள். கிருஷ்ணரிடம் சரணடைகின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தூய்மையடைந்து கிருஷ்ண பக்தியை அடையப் போகின்றார்கள். அடையப் போகின்றார்கள். அ அடுத்து வந்த ஸ்லோகங்கள்ல வந்து கிருஷ்ணர் வந்து இந்த 4 விதமானவர்கள்ல வந்து யாரு சிறந்தவர்? 4 விதமானவங்களே சிறந்தவர்கள் தான் அர்ஜுனா. அப்படின்ட்டு வந்து அப்புறம் வந்து எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைகின்றார்கள்ங்கிறது வந்து அடுத்த ஒரு 3 ஸ்லோகங்கள்ல வந்து சொல்லப் போறாரு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இத்தோட நிறுத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்த்தது வந்து 3 குணங்கள். 3 குணங்கள் வந்து யாருடைய சக்தியின் அடிப்படையில் இயங்குகின்றது? அந்த 3 குணங்களை வந்து வெளிய வருவது வந்து மிகவும் கடினமானது. அதை எப்படி வெளிய வர முடியும்? என்னிடம் சரணடைவதால் மட்டும் தான் அர்ஜுனா வெளியே வர முடியும். என்னிடம் சரணடைபவர்கள் கிருஷ்ணனிடம் சரணடை வந்து எளிதில் கடந்து விடலாம். ஏன் அது வந்து 3 குணங்களுமே வந்து தெய்வீகமானது. தெய்வீகமானது. குணங்கள், இந்த படைப்பு, அ நம்ம இந்த எல்லாத்துக்குமேயான ஆதாரம் வந்து கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனுடைய சக்திகள் அப்படிங்கும்போது வந்து கிருஷ்ணன் தெய்வீகமானவர். அவருடைய இருந்து வரக்கூடிய சக்திகளும் தெய்வீகமானது. என்னுடைய சக்திகள் இது கீழ்நிலை சக்தியா இருந்தாலும் சரி, அதை வந்து அவ்வளவு எளிதில் உன்னால் வந்து வெல்ல முடியாது. நம்ம வந்து அதை விட உயர்ந்தவர் ஆத்மா. அப்படிங்கும்போது நம்ம நினைச்சிருப்போம். கீழ்நிலை சக்தி தானே, நம்ம ஏன் வெல்ல முடியல அப்படின்னா வந்து, அது வந்து என்னுடைய விருப்பத்தின் பேர், என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்றது. அதனால வந்து நம்ம வந்து துர்காதேவியை விட்டு துர்காதேவியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மாய சக்தியிலிருந்து வெளியே வர முடியாது. எப்ப வெளியே வர முடியும்? கிருஷ்ணனிடம் சரணடையும் போது வந்து கிருஷ்ணன் வந்து துர்காதேவியுடன் ஆணையிடுகின்றார். இந்த ஆத்மா என்னிடம் சரணடைந்த ஆத்மா. அதனால வந்து நீ வந்து இவனை வந்து மாய சக்தியிலிருந்து விடுவிக்க வேண்டும். அப்படின்னு வந்து அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து சரி தெரிஞ்சிருச்சு. ஏன் எல்லாரும் சரணடைய யார் யார் சரணடையலாம்? எல்லாரும் சரணடைகின்றார்களா? இல்லை. ம். ச ஸ் பலர் வந்து சரணடைவதில்லை. 4 விதமான துஷ்டர்கள் வந்து சரணடைவதில்லை. 4 விதமான நல்லோர்கள் சுக்கிரதினம் சரணடைகின்றார்கள். யார் சரணடைவதில்லை? மூடர்கள், நராதாத்மா, மனிதர்கள் கீழ்நிலையானவர்கள், ம். அப்புறம் வந்து மாயையால் கவரப்பட்டவர்கள், அசுரத்தன்மையால் இன்னும் வந்து புத்தி பேதலிக்கப்பட்டவர்கள். இந்த 4 விதமானவர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. இதில் 11 அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்து யார் என்னிடம் சரணடைகின்றார்கள்? இது வந்து ஆர்த்தோ, ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி மற்றும் ஞானி. இந்த 4 விதமானவர்கள் என்னிடம் சரணடைகின்றார்கள். ம். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஆர்த்தோ வந்து துயரத்திலிருந்து விடுபட வேண்டும். ஜிக்ஞாசு நான் வந்து அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அம் அர்த்தார்த்தி எனக்கு வந்து செல்வங்கள் வேண்டும்.
ஆம், ஞானி. வந்து கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், மென்மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஸோ அதனால தான் வந்து இவங்க வந்து வந்து என்ன சொல்றோம், பூத்தானி பிரதானி பூத்த பக்தி, பிரதானி பூத்த பக்தி. பிரதானி பக்தி பிரதானமாக இருந்தால் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ம். அது வந்து அதற்கு மேற்பட்ட நிலை வந்து கேவல பக்தி. அதுக்கு கீழே உள்ளது வந்து கூனி பூத்த பக்தி. இந்த 3 விதமான பக்தி வகைகள் இருக்குன்னு சொல்லி அதற்கு வந்து வந்து உதாரணம் பார்த்தோம். அடுத்த வாரம் வந்து அந்த ம் இந்த இதில வந்து தொடர்ச்சியாக தான் இருக்கும். நம்ம மீதிய வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் தொடருவோம். இதோட வந்து இன்னைக்கு வந்து இதை முடித்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.